ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் vlogs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டில் பால், சுகரு, நெய், எந்த மாவு பொருளுமே கிடையாதுங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு வச்சிங்கன்னா 15 நாளுக்கு வரைக்கும் கெடாது. உங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லையுமே நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். வாங்க இந்த ஹெல்த்தியான ஈஸியான லட்டை எப்படி செய்யலான்றதை குயிக்காக பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளோ இல்லை கருப்பு எள்ளோ உங்கள் இஷ்டம் தான், எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வெடித்து வரும் பாருங்களேன், அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க, கறியிட வேண்டாம். வறுத்துட்டு இதை நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அதே கடாயில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலையை வறுக்க போகிறோம். இந்த நிலக்கடலை நல்லா வறுபடணும், ஈவனாக வறுபடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தோல்லாம் உரிக்க வரும். ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட ஆகும் இது வறுபடுறதுக்கு. ஃப்ளேமை மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சுல. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதோட தோலை எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாம். எந்த அளவுக்கு அரைக்கணும்னா, அந்த நிலக்கடலையிலேருந்து நம்மளுக்கு எண்ணெய் வெளியே வரும். அதை பாருங்களேன், கையை வச்சு பிடிக்கும் போது நல்லா பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு அரைச்சிருங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம எந்த கப்பில் நிலக்கடலையை அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் இந்த மாதிரி பவுட்ரு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முழு வெல்லமாக இருந்தால் நல்லா தட்டி அதை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட பக்குவம் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் கையில் எடுக்கும் போது நல்லா பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த லட்டுக்கு ஆயிலோ இல்லை பாலோ நெய்யோ எந்த மாவு பொருளுமே தேவையில்லைங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த லட்டு காலியாக அடிக்கடி செய்வேங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டை நீங்கள் ஒரு ஏர் டைட் உள்ள கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கெடவே கெடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.